இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்நாக்ஸ்ல தேன்குழல் முறுக்கு தான் செய்ய போறோம். தேன்குழல் முறுக்கு மாவரைச்சு கஷ்டப்படாம எப்படி ஈஸியா இன்ஸ்டன்ட்டா செய்யலாம்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 100 கிராம் உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். 1 கிலோ அரிசி மாவுக்கு 100 கிராம் ரேஷியோவுக்கு நம்ம உளுந்து எடுத்துருக்கோம். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து நம்ம உளுந்து எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த உளுந்தையும் பாசிப்பருப்பையும் ஒரு மிக்ஸி ஜாரில் தனித்தனியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பவுடர் ரெண்டுத்தையுமே தனித்தனியாக சலித்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்த அரிசி மாவையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூட தேவையான அளவு சால்ட்டு, 50 கிராம் வெள்ளை எள்ளு, நம்ம அரைச்சி பவுடர் பண்ண உளுந்து, அப்புறம் பாசிப்பருப்பு மாவு, இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இதோட 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது கூட 1 ஸ்பூன் ஓமத்தை கையில் இதை மாதிரி எடுத்து நல்லா நசுக்கி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா முறுக்கில் சூப்பராக இறங்கும். ஸோ அதுக்காக இதை மாதிரி நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 50 கிராம் வெண்ணெயை உருக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி ஓவல் ஷேப்பில் நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாவை முறுக்கச்சில் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி இருக்கும். அதில் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாவை நல்லா பிழிஞ்சி முறுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முறுக்கை நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். முறுக்கு மாவு நல்லா மழமழன்னு இருந்தால் தான் இந்த மாதிரி புழியிறப்ப நம்மளுக்கு சாஃப்டாக கண்டினியூஸாக வருது. அது மட்டும் இல்லை, முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதை மாதிரி நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் மேலே படாமல் சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கரண்டி யூஸ் பண்ணி பண்ணுறோம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கிறதும் நம்ம இப்போ முறுக்கு வெளியில் எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய தேன்குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் செஞ்ச தேன்குழல் முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரம் ஸ்னாப்பி குக்கிங் ஃபேமிலி.